Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சார், சவுக்கு சங்கரனுடைய ரொம்ப நெருங்கிய கூட்டாளி பிரதீப் அவர் வந்துட்டு ஏதோ சொத்து பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரியான ஒரு நிலையை சொல்கிறாங்களே. சவுக்கு கைது செய்யப்படுகிற பொழுது அரசே அவருடைய சொத்து பட்டியலை நீதிமன்றத்துக்கு சாட்சிகளாக ரெட்பிக்ஸ் பெல்லிக்ஸும் அவரும் 1.5 கோடி ரூபாய் பரிமாற்றம். சவுக்கனுடைய 3வது மனைவி, ஆமாம், அந்த பெண்ணுக்கு 3.5 கோடியில் டி நகரில் ஒரு வீடு, ஒரு 10 கோடி ரூபாய் அளவுக்கு பெரிய பண்ணை வீடு சவுக்குக்கு மதுரை வயலில், வேளச்சேரியில் வீடு, இப்படி பல ஆவணங்கள் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டன. சவுக்கை பொறுத்தவரை மாதம் 15 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த சவுக்கு மீடியாவை நடத்தினார். அப்போ மாதம் 15 லட்சம் ரூபா, வருஷம் ஏறக்கூடிய 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் செலவு செய்கிற அளவுக்கு அவருக்கு இது ஒரு பொருளாதார பின்னணி இருந்தது. ஆனால் அடுத்த சவுக்கா ஆகணும் அப்படின்னு தான் பிரதீப் இதெல்லாம் வெளியிட்டாருன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மையாக இருக்குது. அப்போ 2 பேருமே நிறைய ரகசியங்கள் தெரிந்தவர்கள். ஏன் ரகசியங்களே இவர்கள் தான், 2 பேரும் தான் ரகசியங்களே இவர்கள் தான். ஆனால் சவுக்குக்கும் பிரதீப்புக்கும் முதல்ல முரண் எந்த இடத்துல ஏற்பட்டது? தவறுகள் யார் செய்தாலும் தவறு தான். அதை நீ அவனை காப்பாற்றுறீங்க போது அவன் அப்போ தான் உணர்றான், இவனுக்கு இவ்வளோ உண்மையாக இருக்கும், இவன் நமக்கு உண்மையாக இல்லை. இப்போ பிரதீப்புங்கிறவர் வந்துட்டு இப்போ இதை பழிவாங்கும் நோக்கம்னு எடுத்துக்கலாமா? அவரெல்லாம் பழியை வாங்க முடியாதுங்க. யார் பிரதீப்? பழியில் அவர் என்ன, அவர் எல்லா குண்டாசையும் உடைச்சிட்டு வர மாதிரி இன்னும் 10 குண்டாசுக்கு போனாலும் போவார். அவரெல்லாம் நீங்கள் எப்படி? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சவுக்கு சங்கரனுடைய ரொம்ப நெருங்கிய கூட்டாளி பிரதீப் அவர் வந்துட்டு ஏதோ சொத்து பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரியான ஒரு நிலையை சொல்கிறாங்களே, என்ன பட்டியல் அது? சவுக்கு கைது செய்யப்படுகிற பொழுது அரசே அவருடைய சொத்து பட்டியலை நீதிமன்றத்துக்கு சாட்சிகளாக ரெட்பிக்ஸ் பெல்லிக்ஸும் அவரும் 1.5 கோடி ரூபாய் பரிமாற்றம். சவுக்கனுடைய 3வது மனைவி, ஆமாம், அந்த பெண்ணுக்கு 3.5 கோடியில் டி நகரில் ஒரு வீடு, ஒரு 10 கோடி ரூபாய் அளவுக்கு பெரிய பண்ணை வீடு சவுக்குக்கு மதுரை வயலில், வேளச்சேரியில் வீடு, இப்படி பல ஆவணங்கள் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆவணங்களின் மதிப்பு குறைந்தது 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். இது சவுக்கு கைது செய்யப்பட்டவுடன் நீதிமன்றத்திற்கு கொடுப்பதற்கான ஆவணங்கள் தான் இந்த ஆவணங்கள் பூரா. சவுக்கை பொறுத்தவரை மாதம் 15 லட்சம் ரூபாய் செலவு செய்து தான் அந்த சவுக்கு மீடியாவை நடத்தினார். அப்போ மாதம் 15 லட்சம் ரூபா, வருஷம் ஏறக்கூடிய 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் செலவு செய்கிற அளவுக்கு அவருக்கு இது ஒரு பொருளாதார பின்னணி இருந்தது. அவர் அழைத்தால் நீங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வேளச்சேரி வீட்டுக்கு டின்னருக்கு வருவாங்க, பிரதீப் சொல்கிறார். ஏன்னா அவர் கூட இருந்தவர். அதே போல் அவரை சந்திப்பதற்கு காசா கிராண்டு மேனேஜர் வந்து காத்து கிடப்பார், பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் காத்து கிடப்பார், அப்பாசாமி பில்டர் காத்து கிடப்பார், இப்படி பல பேர் காத்து கிடப்பாங்கன்னு பிரதீப் சொல்கிறார். அப்போது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சவுக்குக்கு என்ன பின்னணி? நீங்கள் மணல் கரிகாலன் இவரை சந்திப்பதற்காக பல முறை முயற்சி செய்தார், சந்தித்தார்னு எல்லாம் பிரதீப் தான் அபிடவிட்டு இல்லையா? அப்போது இந்த அளவுக்கு இவருக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு வருவதற்கு யார் பின்னணி? ஆட்சி திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் மத்தியில் பிஜேபி ஆட்சி. ஒன்றும் திமுக ஆதரவாக இருக்கணும், இல்லை பிஜேபி ஆதரவாக இருக்கணும். அமலாக்கத்துறை அதிகாரினா மத்திய அரசாங்கம் தான். மாநில அரசாங்கத்துக்கு அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்போது எப்படி இவ்வளோ பெரிய செல்வாக்கு சவுக்குக்கு வந்துன்னா, சவுக்குக்கு அண்ணாமலை நெருங்கிய நண்பர். இப்போ இந்த வழக்கிலேயே எனக்கு தெரிந்து ஒரு குறைந்தது பல கோடிகள் செலவு செஞ்சுருக்காங்க இந்த வழக்கு நடத்துவதற்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிட்டிங்கு 11 லட்சம் ரூபா, இதுவரை 6 சிட்டிங் 66 லட்சம் ரூபா. இப்போ இந்த வழக்குக்காக ஒரு பெரிய வழக்கறிஞர் டீம்
அந்த வழக்கறிஞர் டீமுக்கு பல லட்சங்களில் தான் நீங்கள் அவர்களுக்கான ஊதியம் கொடுக்கப்படுது. ஊதியம் கொடுத்தால்தான் அந்த வழக்கறிஞர்கள் அவர்களுக்கான சர்வைவல் இருக்குது இல்லையா? அப்போது இத்தனை கோடி ரூபாய் சாதாரண தட்டச்சர் எங்கே ஐஜி ஆஃபீஸ் தட்டச்சர், அப்புறம் ப்ரெஸ் கிளப்பில் ஓய்வெடுத்தவர். இந்த நபருக்கு இத்தனை கோடி ரூபாய் பணம் வருவதை ஒன்று மத்திய அரசு கண்காணிச்சிருக்கணும், இல்லை மாநில அரசு கண்காணிச்சிருக்கணும். எல்லாமே சட்டவிரோதமாக தான் வந்திருக்கும். அப்போ சட்டவிரோதமாக இத்தனை கோடி முதலமைச்சர் மீது வழக்கு இருக்குது. ஜெயலலிதா மீது வருமானத்துக்கு ₹1 சம்பளம் வாங்குற அந்த அம்மா 64 கோடி ரூபாய் எப்படி சொத்து சேர்த்துருந்தால் அந்த அம்மா மேலே வழக்கு. ஜெயலலிதாவே 1 மாதம் எங்கே படுத்து கிடக்கு? ஜெயிலில் படுத்து கிடக்கு. பழைய ஜெயிலில் 1 மாதம் படுத்து கிடக்கு. அப்போ முதலமைச்சரையே கண்காணிக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை, ஐடி துறை, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை, இதெல்லாம் ஏன் என்ன சவுக்கை நெருங்க முடியல? திமுகவை G2 பக்கம் பக்கமாக பேசுகிறார், பாட்டாக பேசுகிறார். இப்படி ஆதாரபூர்வமாக எப்படி டிடிசிபி அப்ரூவ்டு பல கோப்புகள் வருஷக்கணக்காக காத்து கிடக்கு. G2 கோப்புகள் எப்படி உடனடியாக அது முடியுது? இதெல்லாம் கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்கக்கூடிய சவுக்கு எப்படி இத்தனை கோடி ரூபாய் இவருக்கு சொத்துக்களாக நிலங்களாக எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு சோர்ஸ். எந்த சோர்ஸ்? நீங்கள் ஊடகவியலாளர்களுக்கும் சட்டம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து சட்டம் கட்டுப்படுத்தும். பல பத்திரிகையில் பல சவுக்கு இருந்திருக்காங்க. ஒரு சவுக்கு தான் நமக்கு தெரியுது. அந்த சவுக்குடைய சொத்துக்களெல்லாம் பல கோடி தேரும். எப்படி இந்த பல கோடி ரூபாய் சொத்து வந்தது? எப்படி வந்திருக்க முடியும்? இதுதான் சோர்ஸ். இதுதான் சோர்ஸு. அந்த சோர்ஸ் எப்படி வந்திருக்கும்? சவுக்குக்கு வந்ததை நம்ம எல்லோரும் பேசுகிறோம். இப்போ அவர் குண்டாசில் அடைபட்டு கிடக்கிறார். குண்டாசை உடைச்சி மறுபடியும் வரப்போகிறாரு. வந்து திமுகவை மறுபடியும் வெளுக்க போகிறார். நிறைய ஆதாரங்களை கொடுக்க போகிறாங்க. பிஜேபி ஆதரவாக வெளுக்க போகிறாரு. அப்போது இதே போன்று பல சவுக்குகள் அச்சு ஊடகங்கள் இருந்தவர்கள்லாம் இப்போ இணையதளம் ஆரம்பிச்சுட்டு வச்சுருக்காங்க. அவர்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் இப்போ இதே போல் 200 கோடி 100 கோடி இருக்குது. அப்போ இந்த 100 கோடி 200 கோடி எப்படி வந்திருக்கும்? அரசுக்கு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கா இல்லையா? நீங்கள் ஒரு நேர்மையான ஊடக ஆசிரியர்கள், இணை ஆசிரியர்கள், துணை ஆசிரியர்கள், எடிட்டர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படி இத்தனை கோடி பணம் வந்துன்னா ஒன்று சட்டத்தை மீறி இருக்கணும் இல்லையா? இல்லை விதிகளை மீறி இருக்கணும், இல்லைன்னா ஒருதலை பட்சமாக நீங்கள் ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஊடகவியலாளர் ஒரு 500 கோடி ரூபா பொதுமக்களுடைய பணத்தை ஏமாற்றியிருக்கார். 500 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை. அவர் ஒரு ஊடக முதலாளி தான். நீங்கள் மயிலாப்பூர்லேருந்து ஏமாற்றியிருக்கார். அதெல்லாம் எந்த விதமான விசாரணை நகரவே இல்லையே. மத்திய அரசு நகரில், மாநில அரசு நகரில். ஏன் 500 கோடி ரூபாயை ஒரு ஊடகவியலாளர் ஏமாத்துறான்னா அப்போது ஊடக அறன்னா என்ன? இதுதான் சோர்ஸா? எனக்கு அவர் பெரிய பெரிய சவுக்கு, பல கோடிகள், 500 கோடி 200 கோடி 300 கோடி. இந்த 200 கோடி 300 கோடி 500 கோடி சாதாரணமான பணம் இல்லை. இதுக்கு தவறுகளை எத்தனை பெரிய தவறாக செஞ்சுருக்கணும். இதனால் பாதிக்கப்பட்டவன் எத்தனை 1000 பேர். உண்மையை நீங்கள் விழுங்குவதற்கு தான் இந்த தொகை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ உண்மைகளை மறைப்பதற்கு தான் இந்த தொகை கொடுக்கப்பட்டிருக்கும். இதனால் பாதிக்கப்பட்ட இதே ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணுமே. ஆறுமுகசாமி நாணயமான நபர். ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை நீங்கள் சொல்லாமல் சொல்லிய ஆறுமுகசாமி ஆணையம். சேற்றிலே யானை சிக்கிவிட்டது, சிறுநரி கூட்டமும் செந்நாய்களும் கடித்து குதறியதுனர். முடிஞ்சு போச்சு அவருடைய ஜட்ஜ்மெண்ட். எவ்வளோ பெரிய வார்த்தை. நேர்மையான மனிதன் ஆறுமுகசாமி. ஆனால் சசிகலாவையும் முடியல. அவருக்குள்ள அதிகாரம் அதுதான். பக்கமாக அதை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போது ஊடக அரண் என்பதும் இப்படி தான் இருக்குது. ஆனால் அடுத்த சவுக்கு ஆகணும் அப்படின்னு தான் பிரதீப் இதெல்லாம் வெளியிட்டாருன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையாக இல்லை. அடுத்த சவுக்கெல்லாம் பிரதீப் ஆகவே முடியாது. சவுக்கு சோர்ஸ் வேறு. சவுக்கை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையிலிருந்து அமர் பிரசாத் ரெட்டி வரை, திமுக இருக்கக்கூடிய G2 பாலா வரை, அவர் பார்க்காத வேலுமணி முதல் ஏடிஎம்கே வேலுமணி, தங்கமணி, திமுக நேரு, அத்தனை பேரை விரல் நுனியில் வச்சுருந்தார் சவுக்கு. நம்ம அது பெருமைப்பட்டுக்கணும். குண்டாசில் இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளங்கிற பேரில் ஒருத்தன்
இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்தாங்கிறது நம்ம பெருமைப்பட்டுக்கணும். எல்லாம் தவறு தான், எல்லாமே சட்டத்துக்கு மீறியது தான், கெடுக்கப்பட்ட குடும்பங்களே பல குடும்பங்கள். ஆனால் அதில் 5% கூட பிரதீப் வர முடியாது. பிரதீப் சவுக்குடம் இருந்த உண்மையான ஒரு விசுவாசி. சவுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை செஞ்சார். இப்போ நம்ம சூர்யா சிவா மாதிரி தான். அண்ணாமலை எதை சொல்லுகிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த இளைஞன் சூர்யா. இப்போ அதே போல் தான் பிரதீப். ஏன்னா பொதுவெளியில் 2 பேரும் சொல்கிறாங்களே, 2 பேரும் பொதுவெளியில் சொல்லுவதற்கு காரணம் 2 பேருக்குமே ஒரு பொதுநலம் இருக்குது. பிரதீப்புக்கும் இருக்குது, சூர்யாவுக்கும் இருக்குது. சூர்யாவை அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டார், பிரதீப்பை சவுக்கு பயன்படுத்திட்டார். அவ்வளோதான். பயன்படுத்திட்டு இவரையும் கருவேப்பிள்ளை ஆக்கிட்டார், அவரையும் கருவேப்பிள்ளை ஆக்கிட்டார். 2 கருவேப்பிள்ளைகள் தான், கருவேட்பிள்ளைகள். அப்போ 2 பேருமே நிறைய ரகசியங்களை தெரிந்தவர்கள். ஏன் ரகசியங்களே இவர்கள் தான், 2 பேரும் தான் ரகசியங்களே இவர்கள் தான். அதாவது இவர்களை நீங்கள் பகடை காய்க்குவான்ல, இவர்கள் 2 பேரும் நீங்கள் அந்த தலைமைக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினால தான் பல வேலைகளால் இவர்கள் செய்து கொடுக்க முடிஞ்சுது. இவர்கள் சவுக்கு அண்ணாமலை 2 பேருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போது இவர்கள் 2 பேருக்குமே இந்த தமிழ்நாட்டு அரசியல் அத்துப்படி. சவுக்குக்கும் அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ். அப்போ இவர்கள் 2 பேரும் நிறைய ஆட்களை பயன்படுத்தி கொண்டார்கள். எதுக்கு? இவர் பொருளாதார ரீதியான வளர்ச்சி, அவர் அண்ணாமலை அரசியல் ப்ளஸ் பொருளாதார ரீதியான வளர்ச்சி. பல மடங்கு, 1 மடங்கு 2 மடங்குல பல மடங்கு கோடிகள். இப்போ லண்டனில் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு அவருக்கு. இவர் வெளியே வந்தார்னா லைஃப் லாங் செட்டில்டு. அப்போது இதுதான் சோர்ஸுங்கிறது. இந்த சோர்ஸு நீண்ட காலமாக அவர்களுக்கு தொடர்பில் இருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய வேலைகளை இவர் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு செய்தியை மறைப்பதும், ஒரு செய்தியை உருவாக்குவதும், ஒரு செய்தியை அழிப்பதும் ஊடகவியலாளருக்கு சாதாரணமாக தெரியும். அதே போல் போலீஸு உண்மையான குற்றவாளி பொய் குற்றவாளி ஆக்கிடுவான், குற்றவாளியை உண்மையான குற்றவாளி ஆக்கிடுவான். நீதிமன்றத்தில் போய் அவன் கதறுவான், ஐயா எனக்கு சம்மந்தமே இல்லை, என்னை பொய் கேஸை போட்டு. இவன் சம்மந்தம் இல்லைங்கிறத மூத்த வழக்கறிஞரை வச்சு உடச்சி வெளியே வரக்கு நீங்கள் பல லட்சம் ரூபாயும் பல மாதம் ஆகும் ஒரு போலீஸ் போட்ட பொய் கேஸை. ஆனால் சவுக்குக்கும் பிரதீப்புக்கும் முதல்ல முரண் எந்த இடத்துல ஏற்பட்டது? அதாவது பிரதீப் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறார். பாதிக்கப்படுகிற பொழுது இதை சவுக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறார். ஏன்னா சவுக்கு ஹையர் ஆஃபீஸர் போலீஸெல்லாம் தெரியும், பெரிய போலீஸ் அதிகாரிகளை பூரா தெரியும். அவர் கவனத்துக்கு கொண்டு போன பிறகு நீ பிரச்சனை நீயே பார்த்துக்கணும். அங்கே தான் முரண்பாடே வருது. உனக்கு விசுவாசமான ஒருவன் உனக்காக தான் அவன் எல்லா வேலைகளையும் செய்கிறான், உனக்காக தான் அவன் ரிஸ்க் எடுக்கிறான், உனக்காக தான் இவ்வளவு தியாகம் பண்ணுறான், உன்னுடைய நிழலாக இருக்கான். அவன் பாதிக்கப்படும் போது நீ அவனை காப்பாற்றலைன்னா எல்லாமே தப்பு தான், எல்லாமே தவறு தான். நான் அதை நியாயப்படுத்த விரும்பலை. தவறுகள் யார் செய்தாலும் தவறு தான். அதை பாதிக்கப்படுகிற பொழுது நீங்கள் அவனை உனக்காக தான் தப்பு செய்கிறான், நீ அவனை காப்பாற்றலைங்கும் போது அவன் அப்போ தான் உணர்றான் இவனுக்கு இவ்வளோ உண்மையாக இருக்கும், இவன் நமக்கு உண்மையாக இல்லை, இவன் நமக்கு உண்மையாக இல்லை. அப்போது அதே கதை சூர்யா கதையும் அதே தான். சூர்யா அண்ணாமலை சொல்லுவதெல்லாம் செய்கிறார். அரசியல் எதிரிகளை பூரா ரிமூவ் பண்ணி கொடுக்குறார். அரசியல் எதிரிகளை பூரா இவர் அவர்களை தூக்கத்தை கலைக்கிறார். அண்ணாமலை வளர்ச்சிக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. சூர்யா வளர்ச்சின்னா சூர்யா நேரம் மத்திய சென்னை கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவருக்கு 10 கோடி ரூபா செலவு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஒரு தொகுதிக்கு பிஜேபியிலிருந்து 100 கோடி வந்திருக்கிறாங்க. எல்லாம் இப்போ லண்டன் பயணத்தில் இருக்குது. சூர்யா அண்ணாமலைக்கு எது வேண்டுமானாலும் செய்கிறார். அப்படி செய்கிறவருக்கு தன்னோட என்ன பண்ணணும், தான் வளர்கிற போது தன்னோடு அதாவது வாழ வைத்து வாழணும்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். உனக்காக உயிரை கொடுக்குறவனை நீ அவனுக்காக உயிரை கொடுக்கணுமா இல்லையா? அதான போராட்டம், அதான நட்பு மதிப்பு அரசியல்லாம் தானே. இங்கே அது போகிற எந்த விஷயம் இல்லை. இவர் பாதிக்கப்படுகிற போது நீங்கள் பிஜேபி தலைமையிலேருந்து சூர்யாவை கார்னர் பண்ணுறாங்க, எனக்கு தெரியாதுட்டார். சவுக்கு பிரதீப் எனக்கு தெரியாதுட்டார். இதுதான் முரண்பாடு. பிரதீப் என்ன கேட்குறாரு, உனக்காக நீ சொல்லுகிற அத்தனை வேலையை செஞ்ச. இப்போ நான் வெளியில் சொன்னது இப்போ 25% தான், இன்னும் 75% வச்சுருக்கேன். இத்தனை விஷயங்களை செய்த உனக்கு எனக்கு ஒரு சிக்கல் வருகிற பொழுது அது உனக்காக போய் தான் அந்த சிக்கல் வருது. எனக்காக இல்லை, எனக்கு சுயநலம் இல்லை. நான் ஒன்றும் புது இன்னோவா கார் ஒரே நாளில் வாங்குற வசதி இல்லை பிரதீப் சொல்கிறார். அப்போது உனக்காக நான் போய் ஒரு விஷயத்தை நான் உயிரை பணம் வச்சு செய்கிறேன். பாதிக்கப்படும் போது எனக்கு தெரியாதுன்னா அப்போது அடுத்த கட்டத்துக்கு நீ போயிட்ட.
எவன் எப்போ எப்படி போனாலும் சரி நம்ம சேஃப்டி ஆயிரும். இதுதான் அண்ணாமலை கதையும் அதே தான், ஷவுக்கு கதையும் அதே தான். இரண்டு உதாரணங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அவரும் எங்கே ரோட்டில் நிற்கிறார், யார்? அண்ணாமலை நம்பி பல தலைவர்களை பகைத்து கொண்ட, பிஜேபி தலைவர்களை பகைத்து கொண்ட, அதே போல் ஆர்எஸ்எஸ்ஐ பகைத்து கொண்ட அண்ணாமலை கூட வந்து அத்தனை பேரையும் பாய்ச்சிக்கிறார் சூர்யா. இப்போ அண்ணாமலை எனக்கு சூர்யாவுக்கு சம்மந்தம், கட்சி விட்டு நீக்கிறாங்க, நீக்கிட்டு போ. நீங்கள் அதை விட இவர் இந்த கட்சியிலேருந்து ஏடிஎம்கே போகிறதுக்கு தயாராகிட்டாருங்க. யார்? சூர்யா. ஏடிஎம்கே போகிறதுக்கு ஏடிஎம்கே தலைமையோடு பேசிட்டு வர சொல்கிறாங்க. ஐயோயோ போயிடாத, என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தர்றேன், உனக்கு நாடாளுமன்ற சீட்டு உனக்கு தான், பிஜேபி தலைமை கொடுக்குற அத்தனை மனதையும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ நின்று ஜெயிச்சிடலாம். இப்படியா நம்பிக்கையை கொடுத்த பிறகு தான் சூர்யா மறுபடியும் அந்த தலைவர் கூப்பிடுறாரு. எங்கே வேற ஒரு கட்சி தலைவர் கூப்பிடுறாரு, அவரை உதாசீனப்படுத்திட்டு இங்கேயே செட்டில் ஆகிறார். அப்போ இந்த சூதுவாத சூழ்ச்சி இல்லாத இந்த இளைஞனை அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டார். அதே கதை பிரதீப் கதை. பிரதீப்பை ரகசிய பண பரிமாற்றம், ரகசிய தொழிலதிபர்களை சந்திப்பது, ரகசியமாக சில அரசியல் நகர்வுகளை செய்வது, இது போன்றவை அதிகாரிகளை சந்திப்பது, காவல்துறை உயர் அதிகாரியை சந்திப்பது. நீங்கள் சிபிஐயில் ஒரு அதிகாரியை பற்றி ஒரு செய்தி வரும், பெருசாக வரும், அந்த அதிகாரி காம்ப்ரமைஸான அதிலிருந்து எடுத்துருவாங்க. நீங்கள் அருணாசலம்னு ஒரு நேர்மையான அதிகாரி சிபிஐயில் இருந்தார். அவர்கிட்ட ஒரு வட இந்திய கமிஷனர் போகிறார். போய் எதுக்கு போகிறாரு, ஒரு மார்வாடி ஒரு கடத்தல் கண்டெய்னர் அதை கண்டுக்காமல் விட சொல்கிறார். ஒரு அதிகாரி, ஒரு பெரிய உயர் அதிகாரி ஒரு மார்வாடிக்கு அப்போ ஆதரவாக போகிறாரு. அந்த அருணாச்சலம் சிபிஐ டைரக்டர், சவுத் ஜோன் டைரக்டர், அதெல்லாம் செய்ய முடியாது, வெளியே போயாங்கிறார், உன்னை தொலைச்சிடுவாங்கிறார். அவர் தப்பு பண்ண சொல்கிறார், தப்பு பண்ண மாட்டேங்கிறார். மத்திய பிரதேசத்தை 100 ஏக்கரை வாங்கி செட்டில் ஆகிட்டாருன்னு செய்தி வரும். அந்த ஊடகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நேர்மையான அதிகாரி கடமை தவற முடியாதுன்னு சொன்னதுக்காக அருணாச்சலம் ரெட்டி பிரதேசத்தை 100 ஏக்கரா நிலம் வாங்கிட்டாரு, 100 கோடி அந்த நிலம் பெறும். எங்கள் ஆந்திராவில், எங்கள் ராயலசீமா பகுதியில் பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல வாங்கிட்டா இருக்கிறார். அப்போது இந்த ஊடகாரம் எப்படி இருக்குன்னு பாரு. அப்போ சவுக்கு பிரதீப் கதை எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ பிரதீப்ங்கிறவர் வந்துட்டு இப்போ தானே பழிவாங்கும் நோக்கம்னு எடுத்துக்கலாமா? இல்லை அதான் இல்லை, பழிவாங்க நோக்கம்லாம் இல்லை. அவரெல்லாம் பழியை வாங்க முடியாதுங்க. யார்? பிரதீப் பழியில் அவர் என்ன தன்னை பயன்படுத்தி கொண்டு விட்டார், தன்னை ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற ஒரு குமுறல் தானே தவிர அவரெல்லாம் பழி வாங்க முடியாது. அவர் எல்லா குண்டாசையும் உடைச்சிட்டு வர இன்னும் 10 குண்டாசுக்கு போனாலும் போவார். அவரெல்லாம் நீங்கள் எப்படி சவுக்கை பொறுத்த வரைக்கும் சிலர் சில காலம் தவறு செய்வார்கள், பலர் பல காலம் தவறு செய்வார்கள், ஒருவர் என்னாலும் தவறு செய்வார். ரொம்ப நன்றி சொன்னார். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.